உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கும்பம் ராசியின் தை மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். தற்போது ஜென்மச்சனி காலம் நடைபெறுகிறது. தனஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டுள்ளார். அர்த்தாஷ்டக ராசியில் வக்கரகதியில் குரு சஞ்சரிக்கிறார். வருமானம் திருப்தியாக இருப்பினும் வரவிற்கு மீறிய செலவுகள் கவலையளிக்கும். வீண் செலவுகளையும் மருத்துவ செலவுகளையும் தவிர்க்க இயலாது. அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை அவசியமாகும். காரணமில்லாமல் அசதியும் சோர்வும் மேலிடும். வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம். குழந்தைகளின் கல்வி பற்றிய கவலைகள் மனதை அழிக்கும். விவாகம் சம்பந்தமான முயற்சிகளில் தடங்கல்களும் குழப்பமும் மேலிடும். வெளியூர் பயணங்களின் போது இரவு நேரத்தில் வாகனம் ஓட்டும் போதும் நிதானமாக இருத்தல் மிகவும் அவசியம். ஜென்மராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது விபத்துகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளதை ஜோதிட கிரந்தங்கள் விளக்கியுள்ளன. இருப்பினும் கும்பராசி சனி பகவானின் ஆட்சி வீடாக இருப்பதாலும் இம்மாதம் சுக்கிரனின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதாலும் சோதனைகள் கடுமையாக இருக்காது. உத்தியோகம். வாக்குஸ்தானத்தில் பலம் மிகுந்த ராகு நிலை கொண்டிருப்பதால் உங்களால் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை சக ஊழியர்களுக்கு கொடுத்து பின்பு அவதியுற வேண்டாம். சக்திக்கு மீறிய பணிச்சுமையினாலும் மேலதிகாரிகளின் அளவிற்கு மீறிய கண்டிப்பினாலும் வேலை பார்க்கும் இடத்தில் வெறுப்பும் விரக்தியும் மேலிடும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு குறையும். தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் மேலும் தாமதப்படும். புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு பலவித தடங்கல்கள் ஏற்படும். கிடைத்தாலும் அந்த வேலையில் மன நிறைவு இருக்காது. தொழில் வியாபாரம். இம்மாதம் முழுவதும் வியாபாரத்தில் எதிர்பாராத பின்னடைவை சந்திக்க நேரிடும். நியாயமற்ற போட்டிகள் கவலையை அளிக்கும். சந்தை நிலவரத்திற்கேற்ப உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது அவசியம். சக கூட்டாளிகளினால் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள். வெளிமாநில தொழிலாளிகளின் நியாயமற்ற கோரிக்கைகள் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களின் விலை திடீரென்று அதிகரிக்கும். கலைத்துறையினர். கிரகநிலைகள் ஓரளவே சாதகமாக உள்ளன. வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். எந்த செலவுகளையும் குறைத்துக் கொள்ள முடியாது. ஜென்மச்சனியின் தாக்கத்தினால் மருத்துவ செலவுகள் ஏற்படும். அரசியல் துறையினர். சுக்கிரன் சனி பகவானுடன் சேர்ந்து ஜென்ம ராசியில் திகழ்கிறார். அரசியல்வாதிகளுக்கு மிகவும் அவசியமான அரசியல் தந்திரத்தை தந்தருள்கிறார். கட்சியில் உருவாகும் அரிய வாய்ப்புகளை உங்கள் எதிர்கால நலனை கருதி பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவ மாணவியர். தை மாதம் 5ஆம் தேதி வரை கல்வித்துறைக்கு உரிய கிரகங்கள் சுபபலம் பெற்று திகழ்கின்றன. தை மாதம் 6ஆம் தேதியிலிருந்து தேவையற்ற பிரச்சனைகள் மன அமைதியை பாதிக்கும். பாடங்களில் கவனம் குறையக்கூடும். சக மாணவர்களின் சொந்த பிரச்சனைகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் படிப்பு உண்டு என்றிருந்தால் உங்கள் எதிர்கால நன்மைக்கு ஏற்றதாகும். விவசாயத்துறையினர். விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாய் இம்மாதம் முழுவதும் சுபபலம் பெற்று திகழ்கிறார். கடின உழைப்பிற்கு பரிசீலித்து தருவார் சுக்கிரனுடன் கூடிய சனி பகவான். கால்நடைகளின் பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும். பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கும். பெண்மணிகள். ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் நல்லது. வீண் அலைச்சல்களையும் தேவையற்ற வீண் கவலைகளையும் தவிர்த்தல் வேண்டும். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் அடிக்கடி விடுப்பில் செல்வது கூடாது. அலுவலகத்தில் நிர்வாகத்தினரை பற்றியும் மேலதிகாரிகளை பற்றியும் சக ஊழியர்களிடம் விவாதிக்க வேண்டாம். பரிகாரம். திருக்கோயில் தரிசனம் நன்மை அளிக்கும். சந்திராஷ்டம தினங்கள் தை 5 இரவு முதல் 8 காலை வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.